எந்த கஸ்மாலா அது? நம்ம தமிழுகிற ஏரியாவுக்கே வந்து கலாட்டா பண்ணிக்கிறானா? என்ன தெனா விட்டு இருக்கும் அவனுக்கு? எந்த ஏரியால இருந்து வராம? இவ ஆபீஸ் சைதாப்பேட்ல இருக்கு. அங்க இருந்து தான் இவள ஃபாலோ பண்ணிருக்கான். சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை, தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை, கொலகாரம்பேட்டை வரைக்கும் இந்த ராக்கியோட கண்ட்ரோல் தான். நீ ஒண்ணு பண்ணுக்கனே, நாளைக்கு எனக்கு போன போடு, அவன் ஃபாலோ பண்ணி இங்க வரட்டும். ஐ லவ் யூ கேக்குறானா? ஐ லவ் யூ இனிமே பேசுறது போய் வாய் அப்படியே உடச்சு போடுறான். உடச்சு இன்னும் தைரியம் இருக்கு அவனுக்கு. இட்லி இல்லைன்னா தோசைன்ற கணக்கா அவ சொல்லனா நீ சொல்லுன்றானா? அப்படியே கொத்தி கைமாக்கி போடுறான் அவனை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க கண்ணு, இந்த ராக்கி இருக்கேன். அருவால இருந்து அணுகுண்டு வரைக்கும் அல்லான்னு காத்துப்பொடி. நாளைக்கு அவனை போடுற போட இனிமே எந்த ஆம்பளையும் இந்த பக்கம் தலை வச்சே படுக்கூடாது. நாளைக்கு போஸ்ட்மேன் கூட பொம்பளை போஸ்ட்மேன் தான் இங்க வரணும். பாரு சரி. அம்மா அம்மா எங்க அம்மாவே காணோம்? அம்மா வா உஷா. வாமா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம் வாங்க. இப்பதாம்மா காஃபி குடிச்சேன், அப்புறமா சாப்பிடலாம். ஆபீஸ்க்கு போகும்போது ரகு வீட்டுக்கு வந்திருந்தான். நானும் அவரும் இங்கே வந்து தங்கிடணுமா. மச்சானை பார்த்து மாப்பிள்ளை கூப்பிடுறாரு, எங்க வீட்டுல வந்து தங்கிடுங்கன்னு. அதே மாதிரி மாப்பிள்ளையும் கூப்பிடுறாரு. ரெண்டு பேருக்குள்ள ஒரே பாச போராட்டம் தான். எனக்கு ஒரே சிரிப்பு தான். நான் கிண்டல் பண்ணா ரெண்டு பேரும் கண்டுக்கவே இல்லை. ஏண்டி உஷா, வீட்டுல இருந்த மனுஷனை வாய்க்கு வந்தபடி பேசி வீட்டை விட்டு அனுப்பிட்டு இப்ப எப்படி உன்னால சிரிக்க முடியுது? அப்பா வீட்டை விட்டு போனதும் எனக்கு சந்தோஷம் தான். அடிப்பாவி, ஏண்டி இப்படி சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? அப்பா வீட்டுல இல்லாம போனதுனால தானே அம்மாவும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்தோம். அதே மாதிரி என் புருஷனும் ரகுவும் மாமனும் மச்சானா ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. இந்த விஷயம் நடக்காம போயிருந்தா எந்த விஷயமும் நடந்திருக்காது. அதனாலதான் நான் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். என் வயித்துல பிறந்தவ மாதிரி பேசிட்டு இருக்க. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. அம்மா, என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதை விட்டுட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டே இருந்தா நடக்காத விஷயம் நடந்துருமா? இல்ல நடக்க வேண்டிய விஷயம் நின்னுடுமா? நீ ஏண்டி இங்க வந்த? மரியாதை நீ உன் வீட்டுக்கு போ. அம்மா கோவப்படாதம்மா, எப்படியும் இந்த வாரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. உன் மாப்பிள்ள தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களாம். அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு மாச கணக்கு ஆயிரும்டி. அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன். ஐயோ, உடனே கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். அப்படியா? என்னடி சொல்ற? எப்படி உன்னால கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு எங்க வீட்டுக்கிட்ட வெத்தலையில மை போட்டு பாக்குற ஒருத்தரை நான் பார்த்தேன். அவரு சாதாரணமான ஆள் இல்லம்மா, பயங்கரமான ஆளு. வெத்தலையில மை போட்டு எத்தனையோ பேரோட பணம், நகை, குழந்தைங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதே போல காணாம போனவங்களையும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாராம். அப்படியா? அப்ப வெத்தலையில அப்பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? நான் அவரை போய் கூட்டிட்டு வரேன், அப்புறம் பாருமா வித்தைய. ஐயோ, சீக்கிரம் போடி, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. சரி, நான் போயிட்டு வரேன், நீ தைரியமா இரு. ஏ விசாலம், என்னங்க? நம்ம பொண்ணு கௌதம் வீட்டுக்கு போறேன்னு சொன்னால போயிட்டாளா? ஏன் இப்ப போக வேணாம்னு சொல்ல வந்தீங்களா? என்னடி நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்படுற? கோவப்படாம அந்த வீட்டுக்கு போகாதன்னு சொன்னா நீங்க போன்னு சொல்றீங்க. இப்ப வந்து பொண்ணு போயிட்டாளான்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? அது ஏதோ சொல்லுவாங்களே, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்னு சொல்லி, அந்த கதையால இருக்கு உங்க கதை. என்னடி உளர்ற? உளறது நானா நீங்களா? உங்க பொண்ணு அங்க போறேன் இங்க போறேன்னு போய் சொல்லிட்டு போக பார்த்தா நான் தான் உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும்படி உள்ள போடின்னு அனுப்பிச்சிட்டேன். இவதான் அவங்க மேல உசிரையே வச்சிருக்கா. ஆனா இது வரைக்கும் ஒருத்தர் கூட போன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்கல. அந்த சண்முகநாதன் வீட்டுல இருந்திருப்பான், அதனால இப்ப இவளை கூப்பிட வேணாம்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவ அங்க போகணும்னா கௌதம் வந்து கூப்பிட்டோம், நான் அனுப்பி வைக்கிறேன். உனக்கு கூட மூளை ரொம்ப நல்லா வேலை செய்த. ஹேய், நீ சொன்னதுனால எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்னங்க? நீ சொன்ன மாதிரி கௌதம் வந்து கூப்பிடனாலும்
அங்கிருந்து சௌமியா நிக்கிதா வச்சு கூப்பிட வச்சிருவோம். ஏய், அப்புறம் பாரு என் ஆட்டத்தை. என்ன பண்ணுவீங்க? கௌதம் கூப்பிட்டதும் கீதாவை நம்ம அனுப்பி வைப்போம். அதை பார்த்து சண்முகநாதன் கோவப்பட்டான் வை. யோ பெரிய மனுஷா, என் பொண்ணு என் வீட்டில் தான் இருந்தா, உன் மாப்பிள்ள தான் இங்க வந்து கூட்டிட்டு போனான். இதுக்கு மேல என் பொண்ணு ஏதாவது சொன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்சு கிரிமினல்லையே 1ஆம் நம்பர் கிரிமினல் நீங்க தான். பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க போல இருக்கு. ச்சீ. ஓடி என்னம்மா வளர்றா, வளரட்டும். இப்படி வளரிட்டு இருந்தாதான் நம்மளுக்கு ஏதாவது புதுசு புதுசு ஐடியா கிடைக்கும். வாமா. என்னம்மா முகம் வாடி இருக்கிற மாதிரி இருக்கு? அம்மா ரொம்ப திட்டாங்கப்பா. அவ கிடக்குறாம்மா. ஒண்ணு என்ன திட்டுவா, இல்லைன்னா உன்னை திட்டுவா. இப்படி திட்டலைன்னா அவளுக்கு தூங்கவே பிடிக்காதுமா. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, அப்புறம் உடம்புதாம்மா கெட்டு போவோம். இங்க பாருமா கீதா, எத்தனை தடவை நான் இந்த மாதிரி திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு போயிட்டே இருப்பம்மா. அம்மா சொன்ன மாதிரியே கௌதம் நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாராப்பா? கூப்பிட மாட்டான். ஏம்மா, அவன் கோடீஸ்வரன். உன்னை வந்து கூட்டிட்டு போற அவசியம் அவனுக்கு இல்லையம்மா. அவன் நிக்கிதா மேல பாசமா இருக்கான் இல்லையா? கீதா வராம நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன்னு நிக்கிதா சொன்னான் வை. அடுத்த நிமிஷமே கௌதம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பான். அது உன்னால செய்ய முடியுமா? நான் சொன்ன நிக்கிதா கேப்பாப்பா. நிக்கிதாவுக்கு நானா ரொம்ப பிடிக்கும், சௌமியாவை பிடிக்கவே பிடிக்காது. நான் பேசுறேன்ப்பா. சீக்கிரம் பேசி நல்ல காரியம் நடக்கிற மாதிரி பாருமா. சரிப்பா. ரகு வாப்பா, காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா இல்ல சுடுற டீ போட்டு கொண்டு வரட்டுமா? உன்னதான் கேக்குறேன், என்ன வேணும்னு சொல்லுப்பா. ஐயோ, என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஏன்டா கிள்ற? ஆபீஸ்ல இருந்து வந்து நான் காஃபி டீ போட்டு கொடுத்தா கூட மூஞ்சி தூக்கி வச்சுட்டு மூளையில உட்காந்துட்டு இருப்ப. இப்ப என்னடா இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்க? என்னால நம்பவே முடியலையாமா. அதனாலதான் கிள்ளி பார்த்தேன். டேய், அப்படி சந்தேகமா இருந்தா உன்னதாண்டா கிள்ளி பார்க்கணும். என்ன ஏன்டா கிள்ற? இல்ல, நீ சுயநினைவா இருக்கியான்னு பார்த்தேன். என்னமா விசேஷம்? நீங்க எங்கெங்கெல்லாம் தேடினீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க, ஆனா உங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியலல்ல. ஆனா உஷா இருக்கால்ல, அவ எல்லார விட புத்திசாலி. பிள்ளையார் அப்பா அம்மா தான் உலகம்னு சொல்லிட்டு சுத்தி வந்து பழம் வாங்கின மாதிரி ஒரு அறிவான விஷயம் செய்ய போறா. நீ சொன்னியே ஏதோ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சின்னு, அவங்கெல்லாம் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்க. அம்மா போதுமா, ரொம்ப பில்டப் பண்ணாத, விஷயத்த சொல்லு. நம்ம உஷாவுக்கு தெரிஞ்சவங்க வெத்தலையில மை போட்டு காணாம போனவங்கள சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்களா. ஐயோ 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 ஐயோ, என்னடா ஆச்சு உனக்கு? பைத்தியம் அம்மா உனக்கு. ஏமா, வெத்தல மையின்னு நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க? இதெல்லாம் சரியான ஏமாத்து வேலை. சரி சரி, கோச்சுக்காத, வாப்பா வந்து உட்காரு. அம்மா, அம்மா வாங்க. அம்மா, இவர்தான் நான் சொன்ன ஆளு. வணக்கம்மா. வணக்கங்க.
மைக்காரரே, ஆ, எதுக்கு வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, வீட்டுல துஷ்ட சக்தி இருந்தா மை வேலை செய்யாது. ஓ, அதத்தான் மந்திரம் சொல்லி விரட்டிட்டு வந்தேன். ஆ, சரி சரி. ஆமா, தம்பி யாரு? ஆ, இவன் என்னோட தம்பி. ம். இவன் பெரிய கம்பெனில வேலை பார்க்கறான், ஆ. நல்லா சம்பாதிக்கிறான். ஓம் சண்டி, நீலி, காளி, பைரவி. ஆமா, இப்போ நீங்க தடவன மையில எங்க அப்பா எங்க இருக்காருன்னு காட்டுறீங்களா? மயில எனக்கு மட்டும் தெரிஞ்சா 5000, உங்களுக்கெல்லாம் தெரியணும்னா 50000. எப்படி வசதி? என்னது? ஏய், நீ சும்மா இருடா. நீங்க பார்த்து சொல்லுங்க. பாக்குறேம்மா. தெரியறாரு, ஆ? ஆனா முழிக்கிறாரு. ஆ? முகத்தை காட்ட மாட்டேங்கிறாரு. சண்டை போட்டு போயிட்டாரோ? உங்க அப்பாவுக்கு என்னம்மா பிடிக்கும்? ஆ, நல்லா தூங்க பிடிக்கும். ஐயோ, பிடிக்காதது? தேவையில்லாம இப்படி செலவு செய்யறது தான். பணம் அதிகமா கேட்டா பிரச்சனை ஆயிரும். சரி, ஒரு 500 ரூபாய் எடுத்து வைங்க தட்சணையா. ஏய், குடுடா. எடுத்து கொடு. ஆ, என்ன? என்னங்க? ஆ. 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 இப்ப தெரியறாரு. அவரு சென்னையில இருக்காரா இல்ல வேற ஏதாவது வெளியூர்ல இருக்காரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அவரு ஒரு கோயில்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காருமா. கோயில்ல சாப்பிடுறாருன்னா பிச்சை எடுத்துன்னு இருக்காரா? என்னடா நீ? ஐயோ, டேய், சும்மா இருடா. இந்த பாருங்க, ஆள் நல்லபடியா உயிரோட இருக்காரு, அதுக்கு சந்தோஷப்படுங்க. ஆ, எங்க அப்பா உயிரோடு இருக்காருன்னு எங்களுக்கும் தெரியும். ஆ. எங்க இருக்காருன்னு பார்த்து சொல்ல தானே நீங்க வந்திருக்கீங்க. தம்பி, ஆள் உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறதுக்காக தான் இந்த காசு. அவர் எங்க இருக்காருன்னு காட்டணும்னா அதுக்கு 3 மடங்கு செலவாகும். எவ்வளவு வேணாலும் சரி, நீங்க பார்த்து சொல்லுங்க. ஏமா, உனக்கு வேற வேலை இல்ல? ஏற்கனவே டிடெக்டிவ் ஏஜென்சி அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட செலவாயிருக்கு. இதுல பத்தாவதுக்கு நீங்க வேற மைய போட்டு பாக்குறேன், சாயத்தை பூசி பாக்குறேன்னு. இந்த ஆளு சொல்றதெல்லாம் நீங்க வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். யோ, கிளம்புயா. ஆ? என்னம்மா அது? தம்பி இப்படி கோச்சிக்குது? தம்பிக்கு பெத்த அப்பாவை விட பணம் தான் பெருசா இருக்கும் போல இருக்கு. யோ, ம். நீ மட்டும் என்னையா மை போட்டு எதுக்கு பாக்குற? ஆ? துட்டுக்கு தானே? கிளம்பியா. ஆ? தம்பி, என் மகனும் உங்க சைஸ் தான் இருப்பான். உங்க பழைய பேண்ட் ஷர்ட் ஏதாவது இருந்தா கொடுங்களேன், அவன் போட்டுப்பான். யோ, போறியா இல்ல போலீஸ்ல போய் மை போட்டு பார்த்து ஏமாத்துறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடும். ஐயோ. ஏண்டா ரகு, ஏண்டா அந்த ஆளை விரட்டி விட்ட? அப்பாவை எப்படிடா கண்டுபிடிக்கிறது? ஏமா, அவர் எதுக்கு இப்ப போய் கண்டுபிடிச்சுக்கிட்டு? யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. உன் புருஷன் வீட்டுல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஜீரணமாகலன்னு ஹாஸ்பிட்டல் செலவு பண்றாரு. வெளியே போனாலும் மை போட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு அதை போட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. பணம் என்ன தெருவுல இருந்து பொறுக்கி போட்டு வரனா இல்ல மரத்துல இருந்து உலுக்கிட்டு வரனா? இந்த மாதிரி வீம்பு செலவு பண்ண நான் முட்டாள் இல்ல. இங்க பாரு, இனிமே உன் புருஷனை தேடுறதா இருந்தா செலவில்லாத வழியை தேடு. இங்க பாரு, 500 ரூபாய் பணத்தை எடுத்துல உன் புருஷன்கிட்ட வாங்கி தர. ஐயோ, 500 ரூபாய் செலவழிச்சதுக்கே இவன் நம்மள இந்த பாடுபடுத்துறானே. ஏன்டா கோவப்படுற? அப்பாக்காக தானே செலவழிச்சோம். கொன்னுடுவேன். அந்த ஆளுகிட்ட
என் தம்பி பெரிய கம்பெனில வேலை பார்க்கறான், கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கான்னு எதுக்கு சொன்ன? உன் ஓட்டவாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. 5 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாதவன் 500 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். எல்லாம் உன்னாலதான். டேய், ஏன்டா அவளை திட்டுற? உங்க அப்பனுக்காக ஒரு 500 ரூபாய் செலவு பண்ண முடியாதா? அம்மா, 500 இல்ல 5 லட்சம் ரூபாய் கூட செலவு பண்ணுவேன். ஆனா இப்படி ஒரு ஏமாத்துக்காரனை கொடுத்து எதுக்குமா செலவு பண்ணோம்? மைக்காரங்க ஒன்னும் வேஸ்ட் இல்லடா. எங்க ஏரியால எத்தனை பேர் இந்த மாதிரி மை போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? ஆமா, கண்டுபிடிச்சிட்டான். அவனும் அவன் மூஞ்சும் போகும்போது பிச்சைக்கார மாதிரி பழைய ட்ரெஸ் கேட்டுட்டு இருக்கான். அவனை போய் 2 பேரும் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. ஆமாமா, பழைய துணி கேட்டதும் எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சுடா. ஆமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பேசுங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சரியா சொன்ன மாதிரி இருக்கு. என்ன சரியா சொன்னா? உங்க அப்பா போனதுல இருந்து ஏதாவது ஒரு கோயில்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பாருன்னு என் மனசுக்கு பட்டுக்கிட்டே இருந்தது. இவரும் அத சரியா சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, கோயில்ல இருந்தா தானே பிச்சை எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். டேய், பின்ன என்னம்மா அந்த ஆளு சொல்றத நம்பிக்கிட்டு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ எல்லா கோயிலுக்கும் போய் உங்க அப்பாவை தேடணும். அம்மா நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் படுது. ஏய், லூசு மாதிரி பேசாத. தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான கோயில் இருக்கு. எப்படி தேட முடியும்? எங்க போய் தேட முடியும்? முதல்ல சென்னையில தேடுறா, அப்புறம் ஊரு ஊரா தேடு. அப்புறம் வேற என்னமோ கேட்கணும்னு நினைச்சனே. கோவில்ல அன்னதானம். ஆமாண்டா, இங்க பக்கத்துல தான் முண்டக்கண்ணியம்மன் கோயில் ஒண்ணு இருக்கான். அங்க அன்னதானம் போட்டா கோவத்துல வீட்டை விட்டு போனவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்களாம். அம்மா, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கடனாளி ஆக்கிருங்க போல இருக்க. நீ குடுக்கறதுனா குடு, இல்லன்னா இந்த தாலி செயின் அடமான வச்சு அன்னதானம் பண்ணிக்கிறேன். ஐயோ அம்மா, எதுக்குமா நீ உன் தாலியெல்லாம் இதுக்காக அடகு வைக்கணும்? நான் என் புருஷன்கிட்ட வாங்கி தரேன், நீ கவலைப்படாதம்மா. டேய், உன்னை விட என் மருமக எனக்கு வசதி தாண்டா. இன்னொரு வேண்டுதலும் இருக்குடா. அப்பா நல்லபடியா திரும்பி வந்தா 3 பேர் சென்னையில இருந்து நடந்து வந்து முடி காணிக்க குடுக்கறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்னது, மொட்டை போடணுமா? அம்மா, மொட்டை போடுறதா இருந்தா உன் புள்ளைய போட சொல்லு. அப்புறம் என் புருஷனே புள்ள மாதிரின்னு அவரே போட வச்சிடாத. போடி. டேய், டேய், அப்படியே வேணாம்டா, போட்டனா? வேணாம். அம்மா, இங்க பாரு, மறுபடியும் இங்க போறேன் அங்க போறேன்னு ஏதாவது சொன்ன என் வாயில என்ன வரும்னே தெரியாது. ஐயோ அம்மா, ஏன் இப்படி எரிஞ்சு விழுந்துட்டே இருக்க என் மேல? நான் உன்கிட்ட பேச வந்ததே வேறம்மா. பாவமா நிக்கிதா, என்ன சாப்பிட்டாலோ எப்படி இருக்காளோ தெரியல. அதுக்கு என்ன இப்போ? நீ போகாதன்னு சொன்னதுனால உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் போகாம இருந்தேன்லம்மா. அதனால நீ வேணா நிக்கிதாவை போய் பார்த்துட்டு வரியாமா? ஏண்டி அங்க சுத்தி இங்க சுத்தி என் தலையிலே கை வைக்க பாக்குறியா? இல்லம்மா. ஏண்டி அந்த ஆள்கிட்ட நீ உங்க அப்பனை வாங்கி கட்டினது பத்தாதா? நானும் போய் வாங்கி கட்டிக்கணுமா? ஏன் எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? நான் அங்க போக மாட்டேன். அம்மா, பாவம்மா நிக்கிதா. இங்க பாரு, அந்த கௌதம் உங்க அப்பா கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொல்லியிருக்கானா. அவர் போயிட்டு வரும்போது வேணா நிக்கிதாவை பார்த்துட்டு வர சொல்றேன். அப்படியா? அப்பா சொன்னாரா? பின்ன உங்க அப்பா சொல்லாம கௌதமா என்கிட்ட வந்து சொன்னா? அதுல ஒரு பிரச்சனை இருக்குமா? என்னடி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லி தொலை. இவ்ளோ நாளா நாங்க இருக்கும்போது சண்முகநாதன் அங்கிள் நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட அவரு ஏமா என்ன உடனே திட்டி அங்கிருந்து அனுப்பணும்? எனக்கு என்ன தெரியும் எதுக்கு விரட்டினாருன்னு? ஐயோ பைத்தியக்காரமா, இது கூட உனக்கு தெரியல? அங்க இருந்தா கௌதம் மாமா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்புறம் சௌமியாவுக்கு கௌதம் மாமாவுக்கு கல்யாணம் நடக்காதுல்ல. அதனாலதான் ஏதோ பிளான் போட்டு அங்க இருந்து என்ன விரட்டிட்டாரு. உங்க ஒப்பனோட ஃப்ரெண்டாச்சே, எந்த நேரத்துல யார ஒட்ட வைக்கணும், எந்த நேரத்துல யார வெட்டி விடணும்னு அந்த ஆளுக்கு நல்லாவே தெரியும். சண்முகநாதன் அங்கிள் சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கௌதம் மாமா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு உரிமை இருக்கு, கேக்குறாரு. அதுக்கு என்ன இப்போ? எப்படியாவது மனசு மாறி கௌதம் மாமா சௌமியாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னம்மா செய்யறது? ரொம்ப சந்தோஷப்படு. 2ஆம் தரமா வாக்கப்பட உனக்கு என்ன தலையெழுத்தா? சொந்தக்காரங்க கேட்டா அசிங்கமா போயிடும்டி. நீ பேசாம இரு. ஒரு பெரிய இடத்துல நல்ல மாப்பிளையா பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி. கௌதம் மாமா எனக்கு கிடைக்கலனா எனக்கு கல்யாணமே வேண்டாம். ச்சே, ஏன் இவளுக்கு புத்தி இப்படி போகுது?
சீக்கிரம் கிடைச்சிடணும். அவர் இத்தனை நாளா எப்படிதான் வெளியே இருக்காரோ தெரியல. அவர் இல்லாம வீடு வீடு மாதிரியே இல்ல. நான் உனக்கு செய்யற பூஜை உண்மை அப்படின்னு நீ நினைச்சா என் புருஷனை வீட்டுக்கு அனுப்பி வை. இல்லைன்னா உனக்கு பூஜை பண்றதே நிறுத்திடுவேன். என்னடா இன்னைக்கு எந்த கோயில்ல போய் அப்பாவை தேடிட்டு வந்த? ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த மைக்காரன் தான் பணத்துக்காக ஏதோ சொல்றானா, அதை நம்பிட்டு ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்க? ஆபீஸ் வேலையை என்னால செய்ய முடியாம இருக்கேன். இதுல முட்டாள்தனமா பிச்சைக்கார மாதிரி கோயில் கோயிலா சுத்த சொல்றியா? இப்படி எல்லாம் மறுபடியும் சொன்ன உன் கூட பேசுறதே நிறுத்திடுவேன். அம்மா ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என் மனசை யாருமே புரிஞ்சுக்கல. நான் பெத்த பிள்ளையே என்ன புரிஞ்சுக்கல, வேற யாரு என்ன புரிஞ்சுக்க போறாங்க? டேய் என்னடா என்ன சொன்ன? ஏன் அம்மா இப்படி வருத்தப்படுறாங்க? பின்ன என்னக்கா, எப்ப பார்த்தாலும் அந்த கோயில பாத்தியா இந்த கோயில பாத்தியான்னு என் உயிரை எடுத்துட்டு இருக்காங்க. அப்பா எப்படிக்கா கோயில்ல தங்குவாரு? அம்மா ரகு சொன்ன மாதிரி தான் உங்க மாப்பிள்ளையும் சொன்னாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா கண்டிப்பா கிடைச்சிருவாரு. டிடெக்டிவ் ஏஜென்சிக்காரங்க வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க வேணா பாருங்களேன். இங்க பாருமா, உனக்கு எப்படி அப்பா மேல பாசம் இருக்கோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கு. அப்பாவை கண்டுபிடிக்காம விட மாட்டோம். கடவுளே, உஷா, நான் நினைக்கிறது நடக்குமா நடக்காதான்னு பூ போட்டு உன் கையால எடுக்க சொல்லுவேன். உன் ராசிக்கு இது வரைக்கும் எல்லாமே எனக்கு வெற்றியா தான் நடந்திருக்கு. நான் இந்த பேப்பர்ல 3 பூ வச்சிருக்கேன். கண்ணை மூடிட்டு அதுல ஒரு பூவை நீ எடு. அப்பா கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரான்னு நான் சொல்றேன். சரி. பாத்தியா அம்மா பண்றத? இப்படி எல்லாம் செஞ்சா கோவம் வருமா வராதா? அப்பா கோயில் கோயிலா அலையறாரு, இவங்க கோயிலே வாழ போறாங்க. டேய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கே இல்லையா? உஷா, நீ பூவை எடு. என் கடவுள் என்ன கைவிடல. என் புருஷன் எனக்கு கிடைப்பாருங்கிறத சாமி பூ விஷயத்துல எனக்கு காமிச்சிட்டாரு. கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச அம்மாவுக்கு என்னமோ ஆயிருச்சு. டேய் நீ வேற சும்மா இருடா. ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்காங்க. கிண்டல் செஞ்ச அடிக்க தான் போறாங்க. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இதோ வந்துடுறேன். என்ன ரகு, என்ன போன்? யாரு? எங்க போற? அம்மா தான் வேலை இல்லாம பூ வெத்தல மையின்னு ஜோசியம் பார்த்தாங்க. இப்ப பாருங்க, என்னோட திறமையால அப்பா போய் கூட்டிட்டு வர போறேன். அண்ணே, இந்த போட்டோவில் இருக்கிறவரு என்னோட அப்பா. 2 நாளா காணோம். இவர் எங்கேயாவது பாத்தீங்களா? பாக்கலையப்பா. அடந்த விஷயத்த நம்மள்ட்ட கூட 2 நாள்ல கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். அப்படியா? ஓகேண்ணா, ப்ளீஸ் கண்டுபிடிச்சு கொடுங்கண்ணா. எப்பா